இது ஒரு யோகம். என்ன யோகம்னாங்கய்யா, பெருமான் நமக்கு சொல்வார், இந்த தேகம் மனித தேகம் அழியக்கூடாது, உரு மாற்றம் பெற வேண்டும், 3 புதிய தேகங்களாக உருமாற்றம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த உடம்புக்குள்ளே வைத்துத்தான் இறைவன் நம் அனைவரையும் படைத்திருக்கின்றான். என்ன அந்த 3 தேகங்கள்யா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சுத்த தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம். நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க, ஏன்னா செய்தி புதுசு, அதுக்காக சொல்கிறேன். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம். நாம் வள்ளல் பெருமான் இந்த 3ஐயும் அடைந்து கொண்டார். மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த 3 தேகத்தையும் அடைய வேண்டும் என்பது தான் வள்ளல் பெருமானுடைய விருப்பம். சரி, இப்போது இந்த 2வது முதல் சுத்த தேகம் என்பது பொன்னார்மேனி நடராஜ பெருமான் மாதிரி, சிதம்பரத்தில் இருக்கார் இல்லைங்களா, அந்த நடராஜ பெருமான் மாதிரி பொன்னார்மேனி சுத்த தேகம். 2வது தேகம் என்பது இந்த பிரணவ தேகம், அதாவது ஓங்கார தேகம்னு சொல்லுவாங்க, பிரணவ தேகம்பாங்க. இந்த பிரணவ தேகத்துக்கு நிறைய லட்சணங்கள் சொல்கிறாரு. அதுக்கு உணவு தேவைப்படாது, காற்று தேவைப்படாது, ராக்கெட் மாதிரி வாகனங்கள் தேவைப்படாது. அந்த உடல் தானாகவே பிரபஞ்சம் பூரா போயிட்டு வரும். அதனுடைய ஆயுள் என்பது கோடிக்கணக்கான ஆண்டுகள் அல்ல, கோடிக்கணக்கான யுகங்கள். பெருமான் இப்போ அதெல்லாம் அனுபவிச்சிட்ருக்கார். சரி, இப்போது அந்த பிரணவ தேகத்தை வள்ளல் பெருமான் சரியாக தன்னுடைய 50வது ஆண்டில் அடைந்து கொண்டார். பிறந்தது எப்போங்க? 1823. இந்த கொடி கட்டி கொண்டது என்னங்க? 22/10/1873. 73ல் 23 கழிச்சா எவ்வளோ வருதுங்க? 50 வருஷம் வருது. ஆக பெருமான் பிரணவ தேகத்தை தன்னுடைய 50வது வயதில் பெற்றுக்கொண்டார். இப்போது 50வது வயதில் இந்த கொடியை கட்டி கொண்ட பொழுது பிரணவ தேகத்துடன் தான் கட்டி கொண்டு இருக்கார். அவங்க மறைச்சிக்குவாங்க, இந்த மாதிரி உடம்புலையே வருவார் அவர். சரி, இப்போ எதுக்காக அந்த அத்தனை வருஷம் கழித்து செய்கிறாரு அப்படின்னா, ஒரு விதியை தெரிஞ்சுக்கணும். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிரம்மச்சரிய விரதத்தை 48 ஆண்டுகள் யார் காக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் பிரணவ தேகம் கிடைக்கும். சரிங்களா? சரி, இதெல்லாம் யோகத்தில் இருக்கின்ற ரகசியங்கள். சரி, பெருமான் 48 ஆண்டுகளுக்கு மேலே 50வது வருஷத்தில் இந்த பிரணவ தேகத்தை அடைந்து கொள்கின்றார். சரி, இப்போ ஒரு மனுஷன் பிரணவ தேகத்தை அடைந்து விட்டதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய சாமியாருங்க, நான் அதாயிட்டேன் எதை சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்க பிரணவ தேகத்தை அடைந்தார்களா என்பதற்கு ஒரு அடையாளம் என்னது? இந்த கொடியை அவர்கள் பார்த்தார்களா? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான இடம், அதுக்காக சொல்கிறேன். இந்த சுத்த சன்மார்க்க கொடியை யார் தன்னுடைய உடலில் பார்க்கின்றானோ அவன் பிரணவ தேகத்தை அடைந்தவன் என்பதற்கு அது அடையாளம். சரி, இப்போது ஒரு கேள்வி வருது.